ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. இன்றைக்கி வந்து ஊபரில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே வந்து ஊபர் டிரைவர் ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஊபர் டிரைவர் ஆப் வந்து உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது வந்து சரியாக லொக்கேஷன் வந்து இண்டிகேட் ஆக மாட்டேங்குது. இல்லாட்டி வந்து இந்த ஊபர் டிரைவர் ஆப் வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது. அப்படியே ஓப்பன் ஆகினாலும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஏதாவது லொக்கேஷனை வந்து நம்ம சர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கப்போ, இல்லாட்டி வந்து ஏதாவது ஆர்டர் எடுத்துக்கொண்டு இருக்கப்போ வந்து ஒட்டுவாகவே வந்து க்ளோஸ் ஆகுது. இல்லாட்டி வந்து க்ளோஸ் ஆகிறப்ப ஆப் நாட் ரெஸ்பாண்டிங், இல்லாட்டி சம்திங் வென்ட் ராங், இந்த மாதிரியான எரர் மெசேஜஸ் வந்து டிஸ்ப்ளே ஆகுது. இல்லாட்டி ஊவர் டிரைவர் ஆப் வந்து ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது, உங்களால் சரியாக யூஸ் பண்ணவே முடியலை. இல்லாட்டி வந்து ஏதாவது லொக்கேஷன் வந்து மூவே ஆக மாட்டேங்குது. இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் ஊபர் டிரைவர் ஆப்பில் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கூட இருக்கு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்தால் நான் விக்னேஷ் மறக்கான சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் ஊபர் டிரைவர் ஆப்பில் வந்து ஏதாவது லொக்கேஷன் சம்மந்தமான இஷ்யூஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் உங்கள் மொபைலில் வந்து நீங்கள் ஜிபிஎஸ் வந்து ஒன்ல இருக்கா அப்படின்றது ஒருக்க செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஜிபிஎஸ் இல்லாட்டி லொக்கேஷன், சம்டைம்ஸ் வந்து இந்த லொக்கேஷன் ஆஃபில் இருந்தாலுமே வந்து சரியாக லொக்கேஷன் ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் லொக்கேஷன் ஒன்ல இருக்கா அப்படின்றதையும் ஒருக்க செக் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஊபர் டிரைவர் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிட்டு அந்த ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கான்னு பாருங்கள். அப்படி அப்டேட் இது வந்திருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுங்க. நீங்கள் அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே இந்த ஊபர் டிரைவர் ஆப்பில் உள்ள பக்ஸ் காரணமாக வந்து இந்த ஆப்பில் இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து வரதும் சாதாரணமான விஷயமா இருக்கும். அதனால் நீங்கள் ஊபர் டிரைவர் ஆப்பை வந்து அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகின அப்புறமா ஒரு யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. ஆப்ஸ் இதுலேயுமே ஆப்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கொள்ளுங்க. உங்கள் மொபைலில் ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின பிறகு இதில் வந்து ஊபர் டிரைவர் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சர்ச் பண்ணி அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணோன்னே இந்த இடத்துல பெர்மிஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து லொக்கேஷன் வந்து எனேபிள் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கொள்ளுங்க. சம்டைம்ஸ் வந்து இந்த ஆப் பெர்மிஷன்ஸில் வந்து நம்ம லொக்கேஷனை வந்து டிசேபிள் பண்ணி வச்சுருந்தாலுமே ஊபர் ஆப்பில் வந்து லொக்கேஷன் சரியாக ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து லொக்கேஷன் ஒன்றில் இருக்கா அப்படின்றத ஒருக்க செக் பண்ணிக்கொள்ளுங்க. செக் பண்ணிவிட்டும் ஒருக்க வந்து ஊபர் டிரைவர் ஆப் ஓப்பன் பண்ணி ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பாருங்கள். அப்படியும் ஒர்க் ஆகாட்டி லாஸ்ட் ஸ்டெப்பாக வந்து இந்த இடத்துக்கே திரும்ப வந்து கொள்ளுங்க. வந்துட்டு இந்த இடத்துல ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்து ஃபோர் ஸ்டாப் வந்து பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷன் காட்டும், அதையுமே கொடுத்துட்டு இந்த இடத்துல கிளியர் கேஷ் அப்படின்ற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனையுமே கொடுத்து டிலீட் பண்ணி கொள்ளுங்க. பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஹோம் பேஜுக்கு போயிட்டு திரும்ப அந்த ஊபர் டிரைவர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணி ஒருக்கா லொக் ஆகிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் இப்படி கிளியர் டேட்டா பண்ணுறதன் மூலமாகவே இந்த இஷ்யூஸ் வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதோட வந்து உங்கள் மொபைல் ஆப்டிமைசர் இல்லாட்டி க்ளீன் அப் இந்த மாதிரி ஏதாவது சாஃப்ட்வேர் இருக்குமா தான் ஜஸ்ட் அதையும் ஒரு ஓப்பன் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம மொபைல் கண்டினியூஸாக யூஸ் பண்ணாலும் நம்ம மொபைலுமே கொஞ்சம் ஸ்லோ ஆகும், ஸ்ட்ரக் ஆகும். அதனாலையுமே இந்த ஊபர் டிரைவர் ஆப் வந்து சரியாக ஸ்ட்ரக் ஆகி ஒர்க் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டும் ஒருக்க செக் பண்ணி பாருங்கள். அதோட ரீஸ்டார்ட் பண்ணுறதன் மூலமாக நம்ம மொபைலில் லொக்கேஷன் இல்லாட்டி ஜிபிஎஸ்ல ஏதாவது இஷ்யூ இருந்தாலுமே அது ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆகிறதுக்கான சான்ஸுமே இருக்குது. அதனால் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டும் இந்த ஊபர் ஆப்பை ஓப்பன் பண்ணி ஒருக்க யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணுறதன் மூலமாக இதில் ஏதாவது ஒரு ஸ்டெப் மூலமாக ஊபர் டிரைவர் ஆப்பில் வந்து ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சாலே அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.